நந்தி தேவரை வழிபடுவதனால் என்ன பலன்? சிவபெருமானுக்கு ருத்ரம் என்னும் பெயர் உண்டு. ருத்ரன் என்பதற்கு பொருள் துக்கத்தை விரட்டுபவன் என்பது. ருஹு என்றால் துக்கம், இத்ரன் என்றால் ஓட்டுபவன். ருத்ரம் என்னும் திருநாமம் நந்திகேஸ்வரருக்கும் உரியதாகும். ஆகையால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னர் துக்கத்தை போக்குவராய் விளங்கும் நந்திகேஸ்வரரை வழிபட வேண்டும். தேவர்கள் தங்கள் குறைகளை களைய சிவபெருமானை அணுகும் முன் நந்திகேஸ்வரரை தான் அணுகினார்கள். அதை போன்று நாமும் நம் சிவபெருமானை வழிபடும் முன் நந்திகேஸ்வரரை வழிபடுவதல் அவசியமாகும். நந்திகேஸ்வரரை வழிபடும் போது அருகம்புல்லால் ஆன மாலையை நந்தி தேவருக்கு அணிவித்தும் நெய்யால் விளக்கேற்றியும் வழிபடுவது நல்லது. வில்வத்தால் நந்தி தேவரை அலங்கரித்து அர்ச்சித்தால் பெரும் நன்மைகளை பெறலாம். இத்துடன் சிவப்பு அரிசியில் வெல்லம் கலந்து நந்தி தேவருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். நந்தி தேவருக்கு ஏன் முதல் வழிபாடு? வேத கோஷங்கள் ஒலிக்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாயத்தில் வீற்றிருந்தார். அப்பொழுது வீணையை மீட்டிக் கொண்டு வந்த நாரதர் சிவபெருமானை வணங்கி, பெருமானே, பூலோகத்தில் மக்கள் அறியாமையால் துன்புறுகின்றனர். அறியாமை இருளால் தங்கள் திருநாமத்தை கூட ஓத மறந்திட்டனர். அவர்களது அறியாமையை தாங்கள் போக்க வேண்டும் என வேண்டினார். உடன் நாரதரது கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் தான் பூலோகம் சென்று தர்மத்தை காக்கிறேன் என கூறினார். மேலும் நான் வரும் வரை நந்தி தேவன் எனது இடத்தில் இருப்பான். நந்தி தேவன் பக்தியில் என்னை போன்றவன் ஆதியில் அவதரித்தவன். நானே நந்தி தேவன், தர்மமே வடிவானவன். சிவாய நம எனும் மந்திரத்தின் உருவகம் நந்தி தேவனே. எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் நந்தி தேவன் எனக்கு ஈடாக திகழ்பவன். எனவே நந்தி தேவரை வழிபாடு செய்பவருக்கு சிறந்த பக்தியும் நல்ல குழந்தை செல்வங்களும் சகலகாரிய சித்தியும் உயர்ந்த பதவிகளும் நல்லெண்ணங்கள் நல்லொழுக்கங்கள் கிடைக்கும். இவற்றிற்கு மேலாக முக்தி எனும் வீடு பேற்றையும் அடைவர் என விளக்கினார். சிவபெருமான் தனக்கு நிகராக நந்தி தேவரை விளக்கியுள்ளதால் ஒவ்வொரு பிரதோஷ வேளையிலும் நந்தி தேவரை வழிபட்டு போற்ற வேண்டும்.